ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நான் ஷோ பண்ணக்கூடிய இந்த ரெஸ்யூமை நீங்க வெறும் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள ரெடி பண்ணிட முடியும். இந்த ரெஸ்யூம் ATS ஃப்ரெண்ட்லி, ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஃப்ரெஷருக்காக ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா கீவேர்ட்ஸ்ல இருந்து எல்லா செக்ஷனுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கோம், எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், எப்படி ஆப்டிமைஸா பண்ணியிருக்கோம்னு கம்ப்ளீட்லி ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பார்த்துட்டு நீங்க உங்க ரெஸ்யூமை இன்ஸ்டன்டா உடனே ரெடி பண்ணிக்கங்க. ஸோ இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை நீங்க எப்படி உங்களோட லேப்டாப் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா, என்னோட நேம் நவி. நான் ஐடியில் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல் வீடியோஸா போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடிக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஆக்சுவலி இதுதான் பாத்தீங்கன்னா நாம வச்சிருக்க ரெஸ்யூம் ஃபார்மேட். இது கம்ப்ளீட்லி ATS ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி சேம் டைம் ரொம்ப ஆப்டிமைஸா பண்ணிருக்கோம். என்னென்ன அப்படிங்கிறத மெயினா சொல்றேன். நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க மேல நேம் இருக்கும். அந்த நேமுக்கு கீழே நீங்க என்ன ரோல் ட்ரை பண்றீங்கன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க நேம் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கங்க. வெறும் டபுள் டேப் பண்ணாவே போதும், எடிட் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது கீழே இந்த ரோல் இருக்கும். இந்த ரோல்ல நீங்க என்ன ரோல் ட்ரை பண்ண போறீங்கன்னு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே ப்ரொஃபைல் சம்மரி. ப்ரொஃபைல் சம்மரியில் எப்பவுமே 4 விஷயம் முக்கியமா இருக்கணும். நீங்க எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ரோலுக்கு ட்ரை பண்றீங்க, அதுக்கு தகுந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு 2-3 ஸ்கில்ஸ், அதே மாதிரி நீங்க கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்கிற விஷயங்கள் இருக்கணும். அந்த எல்லா விஷயங்களும் இந்த சம்மரியில் கொடுத்துருக்கோம். லைக் இந்த ரெஸ்யூம் ஒரு ஜாவா டெவலப்பர் ரெஸ்யூம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய கீ ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸ்கில்ட் இன் ஜாவா SQL அப்படிங்கிறதையும் போட்டிருப்போம். அதே மாதிரி கம்பெனியோட ஈகரா கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 2 to 3-4 லைன்ல உங்க சம்மரி இருக்கிறது இம்பார்ட்டன்ட். நீங்க இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, ChatGPT போயிட்டு சிம்பிளா இந்த ப்ராம்ப்ட்டை கொடுங்க. கிவ் மீ a profile summary for my resume. I am a Java developer fresher அப்படின்னு போட்டுட்டு கீ ஸ்கில்ஸ்ல மெயினா இருக்கக்கூடிய ஒரு 3 கீ ஸ்கில்ஸ் மட்டும் போடுங்க. நீங்க எந்த ரோலா இருந்தாலும் சரி, ChatGPT உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்மரி எடுத்து கொடுக்கும். அந்த சம்மரியை விட்டுட்டு ChatGPT திருப்பி சொல்லுங்க, கிவ் மீ இன் 3 லைன், 3 லைன்ல கொடுங்கன்னு ப்ராம்ப்ட் மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு இந்த மாதிரி சம்மரி கொடுக்கும். பட் இதுல பாருங்க, அந்த ஃப்ரெஷர்ங்கிற வேர்டு எங்கேயுமே இன்க்ளூட் ஆகல. ஃப்ரெஷர்ங்கிற வேர்டு ஒரு பெரிய கீவேர்டா இருக்கும் உங்க ரெஸ்யூம்ல. ஸோ கண்டிப்பா அந்த வேர்டு உள்ள இருக்கணும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா. அதனால நான் ஃப்ரெஷர்ங்கிற வேர்டை இன்க்ளூட் பண்ணி கொடுன்னு சொன்னேன். ஸோ ChatGPT எனக்கு கொடுத்துருச்சு. பட் இதுவுமே கூட கொஞ்சம் பெருசா இருக்க ஃபீல் ஆகனால நான் ஷார்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே ChatGPT எனக்கு ரொம்ப சின்னதாகவே மாற்றி வெறும் 3 லைன்ல கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் சம்மரியை எடிட் பண்ணி மாத்திக்கங்க. நான் சொன்ன அந்த ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட டைப் பண்ணுங்க. ஸோ இது மூலியமா உங்களோட ப்ரொஃபைல் சம்மரியை நீங்க ஈஸியா உடனே ரெடி பண்ணலாம். ஸோ நான் சொன்ன அந்த 4 விஷயத்தை விட்டுறாதீங்க. அடுத்தபடியா உங்க ரெஸ்யூம்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். அது மேலேயே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் மேலே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர்ல அப்படியே நீங்க வந்து உங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. அண்ட் தென் மெயில் ஐடி ஜாபுக்காக ட்ரை பண்ணி அந்த ஜாப் மெயில் ஐடியை ஸ்பெசிஃபிக்கா போடுங்க. நீங்க இதுவரை சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ண மெயில் ஐடி யூஸ் பண்ண வேண்டாம். அந்த மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடியை போடுங்க. அதே மாதிரி லொகேஷன் ஆப்ஷன்ல உங்களோட கரண்ட் லொகேஷன் கொடுக்காம எங்க ஜாப் எடுக்க போறீங்க, சென்னையா, பெங்களூரா, கோயம்புத்தூரான்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா LinkedIn லிங்க் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா GitHub லிங்க், இல்லைன்னா உங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோனா அதோட லிங்க். இந்த மாதிரி பேக்ல இந்த பென் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல உங்களோட லிங்க் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா HR யார் உங்க LinkedInோட வேற சோஷியல் பிரசன்ஸை பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்கலாம். இந்த 4 கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபில் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் வீடியோ ஸ்பான்சர் ஓடியன் ஸ்கூல். ஸோ நிறைய பேர் இப்போ ஐடில ரொம்ப ட்ரெண்டிங்கான ஜாப் ரோலும் சரி, ஒரு ஹை பே எடுக்கணும், என்னோட கரியரை நல்லா செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே சூஸ் பண்ற ஒரே ஜாப் ரோல் டேட்டா சயின்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் இது கம்பெனி சைட்லயும் அவ்வளோ டிமாண்டும் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக டேட்டா சயின்ஸ்லயும் போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட கரியரை நல்ல ஒரு ரோலை சூஸ் பண்றதுக்கு டேட்டா சயின்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஓடியன் ஸ்கூலை ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் ஓடியன் ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்லி டேட்டா சயின்ஸ்க்காகவே டீட்டெயிலான ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி த டூரேஷன் 6 months ப்ளஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வைஸ்ல வீக்கெண்ட் லைவ் கிளாஸஸ் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸும் அவைலபிள் இருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸை தாண்டி ஜாப் எடுக்க தேவையான ரெஸ்யூம் பில்டிங்லேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்லேருந்து ஆப்டிடியூட் எப்படி கிளியர் பண்ணணும் எல்லா வகையிலையும் பார்த்து 360 டிகிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து பிளேஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க மூலியமாக டேட்டா சயின்ஸில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியுமே அவங்க வெப்சைட்லையும் பார்க்கலாம். பிகாஸ் இவங்கள்ட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. லைக் TCS, Cognizant, Accenture, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் இவங்களோட ஹைரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் கோஹர்ட் பார்த்தீங்கன்னா 27 ஜூலை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இவங்க ஜஸ்ட் இந்த பிளேஸ்மெண்ட்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை இன்டர்வியூஸ் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அவங்க மூலியமா. ஸோ இந்த டேட்டா சயின்ஸோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப். லைக் 75,000 + GST நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதுலையும் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்கு. அப்படி இல்லைன்னா EMIல 3 months, 6 months, 9 months ஸோ இந்த மாதிரி EMI போட்டுமே கூட பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் சீட்டை ரிசர்வ் பண்ணி வைக்கணும். 5,000 + GST கொடுத்து மட்டுமே கூட உங்கள் சீட்ஸை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் 40,000 + 10% ஆஃப் யுவர் ஆனுவல் சேலரி அப்படின்னு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் அந்த அளவுக்கு அவங்க
பிளேஸ் பண்ணி கொடுத்துறனால 40,000 + GST டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேலே 10% ஆஃப் யுவர் CTC எடுத்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஷூரிட்டியாகவும் இருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆடியன்ஸ்குள்ள செக் பண்ணி பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரெக்வஸ்ட்டை கால் பேக் கூட கொடுங்க. லைக் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ கால். ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஆகணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட்டை எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ஃப்ரெஷராக ப்ராஜெக்ட்டே பண்ணினா கூட அட்லீஸ்ட் ஜாப் சர்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு சும்மா வச்சு ChatGPTல போட்டாச்சு டம்மியான 2 ப்ராஜெக்ட் எடுத்தாச்சு போட்டு வச்சு சர்ச் பண்ணுங்க. பட் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரியல் டைமில் பண்ணால் தான் டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். ஜஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வேணால் அதை ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால் மினிமம் 2 ப்ராஜெக்ட் ஆச்சு. நீங்கள் 5-6 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலுமே அதில் எது இம்பார்ட்டண்டாக இருக்கோ அந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் வச்சுங்க. அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2 2 ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் கீழே அதோட டைட்டில் கொடுங்க, அந்த ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணது அப்படிங்கிறதும் ப்ளஸ் அது கீழே இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரியான ஸ்கில் செட்டை நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி காட்டுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா HR ரெக்ரூட்டருக்கு இந்த மாதிரி உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு பார்த்த உடனே என்னென்ன ஸ்கில் செட் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க சுஜில ஸ்ட்ராங்னு தெரிய வைக்கணும். அதுக்கு இப்படி நீங்கள் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் மட்டும் மினிமம் உங்கள் ப்ராஜெக்ட்டை பற்றி எழுதினா போது, ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்ல. இதே மாதிரி 2 ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இல்லை நீங்கள் ப்ராஜெக்டே பண்ணினாலுமே கூட சரி, இல்லை ப்ராஜெக்ட் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட்டை ChatGPTல நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்து வாங்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. கிவ் மீ a project details for my resume அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களோ சிம்பிளாக நீங்கள் படிச்சுட்டு இருக்க இடத்துட்டே கேட்டு பாருங்க. லைக் பஸ் டிக்கெட் புக்கிங், கால்குலேட்டர் ஆப்பில் நீங்கள் எந்த மாதிரி பண்ண போறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் பேரை போட்டுட்டு யூசிங் நீங்கள் என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணி அதை வச்சு பண்ணீங்களோ அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ChatGPTயே ஒரு இது ரெடி பண்ணி கொடுக்கும் கம்ப்ளீட்லி ப்ராஜெக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். பட் இவ்வளோ பெருசு ரெஸ்யூமில் போட முடியாதனால கிவ் மீ இன் 4 பாயிண்ட்ஸ்னு கேளுங்க, இப்படி மாற்றி கொடுக்கும். பட் இதுக்குள்ள அந்த ஹெட்லைனும் நமக்கு தேவையில்லாதனால வித்தவுட் ஆடிங் ஹெட்லைன்ஸ் கொடுத்தா நீங்கள் இப்படி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி நான் 4 பாயிண்ட்ஸில் மாற்றி கொடுங்கிற பட்சத்தில் நம்ம ரெஸ்யூமில் போடுற மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ இது பர்சன்ஸ் டு பர்சன் மாறும். பட் இதுதான் ஆர்டர். இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராம்ப்ட் கொடுத்து ChatGPT ரொம்ப நர்ச்சர் பண்ணி இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ல வர மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு 2 லைன் 4 லைன் உங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னா அதை ChatGPT கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவான வெளியில் ஹூக் வெளியே போட்டு வாங்கிக்கோங்க. கம்ப்ளீட்லி எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணது இல்லை பட் ரெஸ்யூம்காக போகணுங்கிறவங்க இந்த மாதிரி ChatGPT ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்டோட பேரும் அந்த ஸ்கில் செட்டை மட்டும் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் இந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி உங்களோட இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் ரெஸ்யூம்க்கே ரொம்ப ஹார்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸ் தான். இந்த மாதிரி மினிமம் பார்த்தீங்கன்னா 15 கீ ஸ்கில்ஸ் ஆச்சு உங்கள் ரெஸ்யூமில் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ரெஸ்யூமே ஒர்க் ஆகும். ஸோ உங்களோட ரெஸ்யூமில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் 100% 70% டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் இருக்கணும். டெக்னிக்கல் கீவேர்ட்னா இங்கே பாருங்க, நான் ஜாவாவில் ஆரம்பிச்சு இந்த API வரையும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். டெக்னிக்கல் என்னென்ன தெரியுமா அந்த ஸ்கில் செட்ஸ். அதே மாதிரி மீதி இருக்க 20% பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரோல் போக போறீங்கன்னா அந்த ரோலை பேஸ் பண்ண கீவேர்ட். ரிமைனிங் 1% பார்த்தீங்க அப்படின்னா இந்தான்னு சொல்லிட்டு ஒரு காமன் கீவேர்டு கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறத கொடுத்துங்க. பட் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஜாவா, பைத்தன் இந்த மாதிரி பேசிக்காக நான் ஆல்ரெடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது மூலியமா நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி கூட இந்த கீவேர்ட்ஸை பெருசாக ரிசர்ச் பண்ணாமல் போட்டுக்கலாம். ஸோ இந்த கீவேர்டு நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். என்னோட மாஸ்டர் கிளாஸ் இதை எப்படி எடுக்கணும், ப்ளஸ் இந்த ரெஸ்யூமை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிருக்கலாம்னு ரிவ்யூ பண்ணுறது, நாக்ரி ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணி எப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ என்னோட மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி ஜாப் சர்ச் பண்ணுறது எல்லா ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸை ஷேர் பண்ணுவேன். கம்ப்ளீட் 8 hours லைவாக வந்து நானே கிளாஸ் எடுப்பேன். ப்ளஸ் ரிவ்யூ செக்ஷனும் 10+ ஹார்ஸ்க்கு மேலே நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் மாஸ்டர் கிளாஸ் லிங்க் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி என் டீம் ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நீங்கள் ஸ்கில் செட்டை முடிச்சதுக்கு அப்புறமேலு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதேவே அரை பக்கத்துக்கு ரெஸ்யூமில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப ஹெச்ஆருக்கு முக்கியமான விஷயத்தை கொடுத்தா போதும். நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, அதில் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எந்த வருஷம் எந்த வருஷம் பாஸ் அவுட், காலேஜ் பேர் என்ன, CGP இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். யூஜினா யூஜி, பிஜி முடிச்சிங்கன்னா அதையும் போடுங்க. இல்லைனா யூஜி மட்டும் தான் முடிச்சிருக்குன்னா அப்போ 12th எங்கே படிச்சிங்க அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இட் வில் பி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமே லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். எந்த ரோல் ட்ரை பண்ணிங்கனாலும் ப்ராஜெக்ட் மாதிரி சர்டிஃபிகேஷன் எங்கேயா படிச்சிருக்காரா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேஷன் என்ன, ஒரு யூடெமிலாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் பேசிக்காக வாங்கிக்கிங்கன்னா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் நிறைய இருக்குது. கூகுள் இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் 5 years 10 hours ஃப்ரீ கோர்ஸில் சர்டிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதையாச்சும் வாங்கி வச்சு அந்த சர்டிஃபிகேஷன் வித் நம்பரோட இங்கே போடுங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் எங்கேயா லேர்ன் பண்ணிங்கன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பேன். அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் காலத்தை நீங்கள் அப்படியே விட்டாலும் விட்டுறலாம். இல்லாட்டா சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு பதிலாக அச்சீவ்மெண்ட் அப்படின்னு போட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்க, நான் ஸ்கூலில் இது பண்ணியிருக்கேன், ஹேக்கத்தான் கனெக்ட் பண்ண மாதிரி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஐடிக்கு தான் ஃப்ரெஷர்னால இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன், இப்போ நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸை எங்கே போகிறேன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு கீழே இருக்கடம் உங்களோட ஏரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸோ இல்லை உங்கள் பழைய எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே கூட விட்டலாம். ஸோ இது மூலிமா உங்களால் இந்த மாதிரி 1 page ஆப்டிமைஸ்டு ரெஸ்யூமே ரெடி
பண்ண முடியும். ஸோ இதில் ப்ரொஃபைல் சம்மரி அண்ட் ப்ராஜெக்ட் எப்படி ChatGPT எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் இந்த கீ ஸ்கில்ஸ்க்கும் கீழே நான் கொடுத்துருக்க கொஞ்சம் டிஃபால்ட் ரோலுக்கு ரிமைனிங் ரோல்ஸ்க்குலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நாக்ரிலேயே போய் கூட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கீழே சர்ச் பண்ணி எடுத்து பாருங்க. ரிமைனிங் எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல உங்களால் இந்த ரெஸ்யூமை நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் இப்படி ரெடி பண்ண ரெஸ்யூம் கரெக்டாக தான் இருக்கா, ATS ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு செக் பண்ணணும்ல, அது ரொம்ப முக்கியம்ல. அதனால நான் ஜஸ்ட் இந்த ரெஸ்யூமே பாருங்க நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெஸ்யூம் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆன ரெஸ்யூம் என்ன பண்ணுறேன்னா நாக்ரியில் இந்த மாதிரி ஒரு புது ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க. பழைய ப்ரொஃபைல் எதுவுமே வைக்காதீங்க, புது ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு புது ப்ரொஃபைல் இங்கே பாருங்க இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடாது. மெயினாக இந்த இடத்துல கரியர் ப்ரொஃபைல்ஸ் இடத்துல எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடாது. இதில் நம்ம இப்போ கிரியேட் பண்ண இல்லை நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ரெஸ்யூமை போடுங்க. இங்கே பாருங்க இந்த ரெஸ்யூம் தான் நான் பண்ணோம். இந்த ரெஸ்யூம் நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே நாக்ரியே டீடைல்ஸை நம்ம ரெஸ்யூம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா ஐடியில் ஜாப் தேடுறோம், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாப் தேடுறோம், அதில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தேடுறோம். அதில் நமக்கு இருக்க கீ ஸ்கில்ஸ் என்னென்ன கீ ஸ்கில்ஸ் போட்டோமோ அப்படியே நம்ம நாக்ரியில் கொடுக்கவே கிடையாது. நாக்ரியே இது ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி ஆக்ட் ஆகும். இதே அல்காரிதம் தான் ATSலேயும் ஒர்க் ஆகும். அதுவே பாருங்க நம்ம போட்ட கீ ஸ்கில்ஸ் ஜாவா, கோர் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் எல்லாத்தையும் பாருங்க அழகா ஜாவா, கோர் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட்னு வரிசைங்க என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையுமே இதுவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வந்து பாருங்க. இந்த மாதிரி நாக்ரியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னா உங்களோட ரெஸ்யூம் ATS ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி ரெகனைஸ் பண்ணி நீங்கள் என்ன ரோலுக்கு தேடுறீங்க, உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு கரெக்டாக நாக்ரியால் பிரிக்க முடிஞ்சுன்னா ATSால முடியும். அது மூலியமா உங்க ரெஸ்யூம் நல்லா பர்ஃபார்ம் ஆகும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெஸ்யூமோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ரெஸ்யூம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பட் இதில் நீங்கள் எதுவுமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. பட் இங்கே போய் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேக் அ காப்பின்னு பாருங்க. இந்த மாதிரி மேக் அ காப்பின்னு போட்டீங்கன்னா உங்களோட கேன்வா லோக்கல் ஃபைலுக்கு இந்த ரெஸ்யூம் வந்துடும். அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கும், நிறைய கற்றுக்கணும்னா என்னோட மாஸ்டர் கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இந்த மாதிரி ரெஸ்யூம் பில்ட் பண்ண முடியாமல் தடமாட்டு இருக்குன்னா ப்ளீஸ் அவருக்கோ இல்லைனா உங்களோட வாட்ஸ்அப் குரூப் காலேஜஸ்ல நிறைய இருக்கும் அவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு மூலமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணா பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.